வணக்கம், இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல். ஒரே ஒரு கேஸ் கன் லைசன்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுவும் சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். இன்றைக்கு நம்மோடு வெளியாக இருக்கக்கூடிய லைசன்ஸ் படத்தினுடைய பாடலாசிரியர் கவிஞர் திருமிகு ஏ ரமணிகாந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். லைசன்ஸ் திரைப்படம் சமீபத்தில் அதனுடைய பாடல் வெளியீட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பாடல் வெளியீட்டு விழா அப்படின்னும் பொழுது மிக நிச்சயமாக பாடலாசிரியர் அப்படிங்கிற உங்களுடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது அபரிமிதமானது. அந்த வகையில் உங்களுடைய வெளியாகக்கூடிய முதல் படமாகவும் இது இருக்கிறது. லைசன்ஸினுடைய அந்த பாடல் வெளியீட்டு விழா முதல் படம், இப்படி பல விஷயங்கள் அதற்கு பின்னால் உங்களுக்கு இருக்கும். எப்படி உணர்றீங்க இந்த தருணத்தில்? பெருமகிழ்ச்சியாக உணர்கிறேன். எனக்கு இதை வாய்ப்பளித்த இயக்குனர் கணபதி பாலமுருகன், தயாரிப்பாளர் ஜீவானந்தம் உள்ளிட்ட அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அந்த இசை வெளியீட்டு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தது. எம்ஆர்டி மியூசிக்ஸ் அவங்க தான் அதை வெளியிடுறாங்க. அடுத்தடுத்து இன்னும் படம் அநேகமாக இன்னும் ஒரு 15-20 நாளுக்குள்ளே படம் வெளியாகும் நம்புகிறேன். படத்தினுடைய டைரக்டர் திரு கணபதி பாலமுருகன், எப்படி இந்த படத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்க? உங்களுக்கும் டைரக்டருக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது, ஏன்னா முழுக்க அவர் நரேஷன் பார்ட்டெல்லாம் நீங்கள் உள்வாங்கின பிறகு தான் உங்களால் எழுத போயிருந்திருக்க முடியும். உங்கள் 2 பேருக்குமான அந்த உறவு எப்படி இருந்தது? ஆமாம், எனக்கு பாடகர் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு நண்பர் இருக்கார். அவர் இயக்குனர் கணபதி பாலமுருகனுடைய நண்பர். அவர் தான் எடுத்து போயிட்டு, நான் உள்ளொலி துளின்னு 2 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கேன். அந்த புத்தகங்களை கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட போனோம். அது கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னே சந்தித்து கொடுத்ததும் அப்போ அவர் கலிடாஸ்கோப்னு ஒரு படத்தைக்கான வேலையை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ என்ன சொன்னார், அந்த பாடல் ஏற்கனவே சில பாடலாசிரியர்கள் நான் இந்த பாட்டுக்கு இவங்க தான் நான் இது பண்ணிட்டேன், இதில் பாடல் கிடையாது, ஆனாலும் நம்ம அடுத்ததில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சந்திப்பு நம்ம இனிமையாக முடிஞ்சுது. அந்த இடையில் கொரோனா வந்துருச்சு. கொரோனா அப்புறம் அப்போ இடையே ஒரு அந்த இது காலகட்டத்தில் ஒரு 6 மாதம் என்னை அவரே அழைச்சி வந்துட்டு போங்கன்னாரு. அப்புறம் போகும்போது ஒரு டியூன் கொடுத்து இதுக்கான ஒரு பாடல் அதுக்கான சூழலை சொல்லி எழுதி அனுப்புங்கன்னாரு. எழுதி அனுப்புனேன். அந்த டியூன் அவருக்கு பிடிக்கல. என்ன பண்ணார், நீங்கள் லிரிக்காக கொடுங்கன்னாரு. அப்புறம் நான் லிரிக்காக எழுதி கொடுத்தேன். அதை பார்த்துட்டு அடுத்த பாடலை கொடுத்தார். அந்த படத்தினுடைய 5 பாடல் எனக்கு கொடுத்தாரு. அந்த படம் இப்போ அடுத்து அதை பண்ண போகிறாரு. அது டியூன் போட்டு இதாக இருக்குது. அதுக்கிடையில் தான் இந்த படம் லைசன்ஸ் முன்னெடுக்கும்போது தயாரிப்பாளர்கிட்ட ஏற்கனவே எங்களுக்கு பாடலாசிரியர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நான் எந்த படமும் எனக்கு வெளியே வரல, இவர் தான் எங்களுக்கு எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயாரிப்பாளர் சொன்னார். அப்புறம் தயாரிப்பாளர் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் சந்தித்தோம். அவருக்கும் என்னுடைய 2 நூலையும் கொடுத்ததும் அடிப்படையில் அவரும் கவிஞர், அவங்க அப்பாவும் கவிஞர். யார்? தயாரிப்பாளர் ஜீவானந்தம். ஆமாம், அவர் அந்த புத்தகம் அதை பார்த்துட்டு உடனே ரமணிகாந்தனுக்கு 3 பாடலுமே கொடுத்துருங்க அப்படின்ட்டார். அப்படி தான் உண்மையிலே சக தளத்தில், ஒரே தளத்தில் இயங்கக்கூடிய சக தோழர்கள், சக கவிஞர்கள் மனம் திறந்து பாராட்டுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அருகி வரக்கூடிய சூழல். அப்படி மனம் திறந்து அவர் பாராட்டி இருக்கிறார் ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் கூட அது உண்மையிலே கேட்பதற்கு ரொம்ப இனிமையான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து இசை வெளியீட்டு விழாவில் பேசும்போது எங்களுடைய டீம் அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தீங்க. அந்த டீம் யாரெல்லாம் சேர்ந்தவங்க? அதாவது டீமுடைய தலைவர் இயக்குனர் கணபதி பாலமுருகன். பார்க்க போனீங்கன்னா ஒரு பாடலாசிரியராக நான் போயிட்டு பாடல் எழுதி கொடுத்துட்டு நான் வந்துடணும், அதான் நடக்கிறது. மற்றபடி பெரிய தொடர்பு இருக்காது. ஆனால் இந்த படத்தில் நான் ஒரு குடும்பமாக ஆகிடும். அதாவது பார்த்திங்கன்னா ஆடிட்டர் விஜயகுமார் இருக்கார், மிக சிறந்த ஒரு மனிதர். அதாவது எங்களை ஒரு குடும்பத்து ஒரு உறவினர்கள் மாரி எங்களை அங்கே அந்த அலுவலகத்தில் எங்களை பார்த்துக்குவார். எல்லா இதையும் சரியாக வழிநடத்தி இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அவர் ஒரு முக்கிய தூணாக இருந்திருக்கார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இணை இயக்குனர்கள் முரளிராஜன், வாசகர், எழில் பெர்னாண்டஸ் அவங்க இருக்காங்க. அப்புறம் ஒளிப்பதிவார் காசி விஸ்வநாதன். அதாவது நான் அதில் நடிகர் கிடையாது, ஆனாலும் அவங்க நம்ம அந்த டீமில் நமக்கு அவ்வளோ அந்யோன்யமாக அவங்களோட பழக வேண்டிய ஒரு இது வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் விஜய் பாரத், அவர் ஒரு முக்கியமான இது. அவர் உதவி இயக்குனர் கனகராஜ், இந்திரகுமார், உதயகுமார் அவங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த இதில் இருக்கிற அந்த லைசன்ஸ் டீம் முழுக்குமே எனக்கு ஒரு நண்பர்கள் ஆகிட்டாங்க. அதனால தான் எனக்கு என்னென்னா இந்த பாடல் இதில் எல்லாம் சேர்ந்து ஒரு வெற்றியாக தான் நாங்கள் அதை கொண்டாடுறோம்.
கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு இந்த பழைய விக்ரமன் படத்தில் வர மாதிரி ஒரு கூட்டு குடும்ப எஃபெக்ட் அப்படிங்கிறத உங்களுடைய அந்த நீங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுதே உங்கள் வார்த்தைகள்ல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த இடத்துல பெரிய பேனர் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கதையினுடைய அந்த முக்கியமான பாத்திரத்தை, முதன்மை பாத்திரத்தை சூப்பர் சிங்கர் ராஜலக்ஷ்மி செந்தில் கணேஷ் எடுத்துருக்குறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து படத்தில் காட்சிப்படுத்துதல் உங்களுக்கு வேலை இல்லைனாலும் கூட அவங்கள சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது, அவங்க நடிச்சது எதுவும் பார்ப்பது? ஆமாம், அதாவது சகோதரி ராஜலட்சுமி வந்து ஒரு பாடலில் வந்து அவங்க நடிக்கிறாங்க. அதை அந்த குழந்தைகளுக்கான ஒரு குதூகலமான ஒரு பாடல் ஒன்று இருக்குது. அந்த பாடல் வந்து பிஜிபி அப்புறம் OMRல ஷூட்டிங் நடந்தது. அந்த 2 நாள் என்னை இயக்குனர் கணபதி பாலமுருகன் என்ன பண்ணார், நீங்கள் வந்துருங்க அப்படின்னாரு. நான் அந்த 2 நாள் முழுக்க அங்கே இருந்தேன். அவங்க அந்த நடிப்பு, குழந்தைகளுடைய இது எல்லாத்தையும் கூட வந்துட்டு அப்போ அவங்களோட உரையாடக்கூடிய வாய்ப்பு இருந்தது. என்னென்னா அவங்க வந்து நம்மளுடைய சகோதரி, நம்ம பக்கத்தில் வாழறவங்க மாரி தான் அவங்க. ஏன்னா அவ்வளோ இயல்பாக நம்மள்கிட்ட பழகினாங்க. நான் 2 நாளாக அவங்கள சந்தித்து பேசினேன். ரொம்ப இயல்பான ஒரு அவங்களுடைய வளர்ச்சி பெரும் வளர்ச்சியாக இருக்கும் நடிப்பு துறையில். ஏன்னா அவங்க பாடகியாக வந்து பெரும் புகழ் பெற்றாங்க. இப்போ வந்து அந்த இதில் கதை நாயகியாக வந்திருக்காங்க. ஒரு இயல்பான நடிப்பு, நம்ம அக்கா தங்கச்சிங்களை பார்க்குற மாரி இருக்கலாம். அதனால் மிக சிறப்பான ஒரு தங்கை அவங்க. பாடல் காட்சிப்படுத்தப்பட்ட விதம் அப்படிங்கிறத குறிப்பிட்டதை பகிர்ந்துக்கிட்டீங்க. பாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட இடம், அந்த தியேட்டரில் அவங்க ரெக்கார்டிங் போனது, அந்த சார்ந்த விஷயங்களில் எப்படி இருந்தது உங்களுடைய அந்த பயணம் அனுபவங்கள்? ஆமாம், அதாவது எப்பயுமே வந்து ஒரு ஒளிப்பதிவு பண்ணும்போது இசையமைப்பாளர் பைஜு வந்து எனக்கு முதல்ல தகவல் சொல்லிவிடுவார். அப்புறம் டைரக்டர், அதை ப்ரொடியூசர், அப்புறம் இணை இயக்குநர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அங்கே அந்த ஒளிப்பதிவு கூடத்தில் இருப்போம். ஒரு பாடல் ஹரிணி, அவங்க புகழ்பெற்ற பாடகி, அதுமாரி இன்னும் 2 பாடல்லையும் வந்து பாடியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து பங்கெடுத்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம எழுதின வரிகள் வந்து பாடலாக கேட்குற ஒன்று இருக்கு இல்லைங்களா. அங்கே நமக்கு முக்கியமான வேலை என்னென்னா, அங்கே ஏதாவது வார்த்தைகள் ஏதாவது மாறுச்சுன்னா, ஏதாவது அந்த அர்த்தம் மாறுற மாரி பார்த்துட்டாங்கன்னா அதை திருத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால தான் பாடலாசிரியர் அழைக்கிறது. மற்றபடி இசையமைப்பாளர் பைஜு ஜேக்கப் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. இது வந்து உங்களுக்கு ஒரு பாடலாசிரியராக நீங்கள் பயணிக்கக்கூடியது. ஆனால் இதற்கு முன்பாக நீங்கள் ஒரு படத்தில் ஒரு நடிகராகவும் வெளிப்பட்டிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி? அங்கேருந்து இந்த அனுபவம் அடுத்ததாக உங்களுடைய பாதை எதை நோக்கியதாக? ஆமாம், அதாவது அடிப்படையில் நான் வந்து பாடலாசிரியர் அந்த தான். இடையில் நடிகர் முத்துக்குமார் சார்பேட்டா, அப்புறம் அதேமாரி இப்போ கூட தங்கலானில் நடிச்சிட்ருக்காரு. அவர் தான் எங்களுக்கு மாஸ்டர் நடிப்பு பயிற்சி. அது ஒரு 6 மாதம் அவர்கிட்ட நடிப்பு பயிற்சி எடுத்ததால் வர்ணாசிரமம்னு சொல்லிட்டு சுகுமார் அழகர்சாமி இயக்கத்தில் வந்து படம் வந்துடுச்சு. அந்த படத்தில் வந்து ஒரு முக்கிய கேரக்டர் நடிச்சிருக்கேன். இப்போ OTT பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு அனுபவம். அடுத்ததாக இப்போ பாடல் ஒரு படைப்பாளி அப்படிங்கிற தளத்திலிருந்து இயங்கக்கூடியவரை ஏன் பாடலோடு நின்றுட்டீங்க? ஒரு கதையோ வசனமோ இல்லை அந்த சார்ந்த விஷயங்கள் அல்லது இதற்கு சமதளங்களில் ஏன் பயணிக்கலை? இல்லை, அது சார்ந்த வாய்ப்பு வரும்போது செய்வோம். இப்போ வந்து நான் இந்த கேரக்டர் நடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சுகுமார் அழகசாமி தோழர் வந்து விரும்பினார். அதனால் அந்த கேரக்டர் நடித்தோம். ஆனால் நம்ம நடிப்பே நம்ம தொழிலாக இல்லை. இதுக்கு வந்து ஒரு பொருந்துவார்னு சொன்னால் நடிக்கலாம். ஏன்னா நம்முடைய தொழில் வந்து இப்போ பாடலில் எழுதுறது, அது வசனம் மற்றதெல்லாம் வந்து அதில் சார்ந்தது தான். அதுக்கான வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா தமிழ் சினிமாவினுடைய நம்ம வரலாற்று எடுத்துக்கிட்டோம்னா வேறு சூழல் இல்லாமல் அவங்க விரும்பி வந்தது ஒன்றாக இருக்கும். அப்போதைக்கு கிடைக்கிறதுன்னு செய்ய தொடங்கி போனவர்கள் அப்படிங்கிறது தான் பிற்காலத்தில் அவங்க அந்த துறையில் பரிமளித்து அடுத்தடுத்த உயரங்களுக்கு போய் ஒரு துருவ நட்சத்திரங்களாக மாறினதை நம்ம பார்த்துருக்குறோம். நான் அதனால் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். இப்போ மொழி சார்ந்து இவ்வளவு பயணங்கள் இருக்கிறது, சார்ந்த ஈடுபாடுகள் இருக்கிறது. நீங்கள் ஒரு தமிழ் படித்தவரா அல்லது தமிழ் பயின்றவரா? அதாவது நான் வந்து அரசு பள்ளியில் படித்து வந்ததால் உங்களுக்கு தமிழ் மீடியம் இயல்பாகவே நமக்கு வந்து அங்கே தமிழை ஊட்டிடுவாங்க. அதுக்கடுத்து நான் வந்து சட்டக்கல்லூரியில் போயிட்டேன். லா படித்ததால் நான் வந்து என்னுடைய இது வந்து தமிழ் கிடையாது, தமிழ் இலக்கியம் படிக்கல நான். ஆனால் தமிழ் உணர்வு உள்ளவன். அதனால் எனக்கு இயல்பாகவே தமிழ் வந்துடும். அதுதான் என்னை வழி நடத்திட்டு இருக்கு. வாழ்வியல் மொழியாக நகர வாழ்வியல் மொழி. ஆமாம், வீட்டு மொழியும் வாழ்வியல் மொழியும் அது சமூக உணர்வு சார்ந்து செயல்பட்டதாலும் தமிழ் வந்து நமக்கு இயல்பாக வரும். ஒரு கவிஞர், ஒரு பாடலாசிரியர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறீங்கிறதுல நான் வைக்கிறேன். மெட்டுக்கு பாட்டா, பாட்டுக்கு மெட்டா, எது உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும்? அது என்னென்னா, நான் வந்து இப்போ தான் முதல்ல வரேன். இப்போ நாங்கள் வந்து டியூனுக்கு தான் எழுதியிருக்கோம். அதாவது இடையில் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே வைரமுத்து ஐயா வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, கவிதையை பாடலாக மாற்றுறது இசைப்பாடலாக, அதாவது அதை வந்து அதுக்கு வந்து மெட்டு அமைக்கிறது, கவிதைக்கு மெட்டு அமைக்கிறது வந்து காலத்துக்கு நிற்கும்
அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க அனுபவம். இப்போ நாம் வந்து இப்போ தானே வந்து எழுதுகிறோம், நாம் வந்து அதுக்கு ஒரு இது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கண்ணதாசன் ஐயா வந்து முழுக்க வந்து அவருடைய டியூனுக்கும் பண்ணியிருக்காரு. ஆனால் அதிகமாக அன்றைக்கு காலத்தை நிற்கிறது வந்து அவரது கவிதைக்கு மீட்டமைச்சது தான். ஏன்னா நம்ம கேட்கணும், சரமாக அப்படியே தொடுப்பார். அதுலேருந்து எதை எடுக்கிறது அப்படின்னு புரியாமல் டேரக்டர்ஸ் குழம்பி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் அவருடைய பகிர்வுகளில் நம்மளால் எடுத்துக்க முடியுது. நீங்கள் திரைத்துறையில் இருக்கிறீங்க, ஒரே தளத்தில் குறிப்பாக அறிவுசார தளங்களில் இருக்கக்கூடியவர்கள் படைப்பாளிகள்னு பார்க்கும் பொழுது இந்த கவிதை அல்லது திரைக்கதை இந்த தளத்தில் இயங்கக்கூடியவர்கள் சக உங்களுடைய தோழர்கள் அவங்களுடைய பார்வை உங்களை எப்படி உள்வாங்கிக்கிறாங்க மற்ற கவிஞர்கள்? அதாவது இப்போ நம்ம இசை வெளியீட்டில் 2 பாடல்கள் ஒளிபரப்பாச்சு. அது கூட்டம் அதிகமாக இருந்தது. அதனால் நாங்கள் வந்து பாடலை விஷுவலாக பார்க்க முடியல, வெளியே தான் நின்று இருந்தோம். மேடைக்கு ஓடும்போது தான் உள்ளே போனோம். அவ்வளோ கூட்டம் நெரிசல் இருந்தது. அப்போ உள்ளேருந்து பார்த்துட்டு வந்த நிறைய இணை இயக்குனர்கள் அவங்களாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது, இந்த படத்தின் மூலிமா உங்களுக்கு ஒரு திறப்பு, ஒரு திரைக்கான ஒரு பெரிய இது இருக்கும் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. என்னென்னா நான் அந்த இதில் கூட சொல்லியிருப்பேன், நான் பாடல் எழுதிட்டேன், அதை மக்களுடைய உணர்வு அவங்க வெளிப்படுத்துறது தான் எங்களுடைய அடுத்த கட்ட பயணம் அமையும். ஏன்னா நானே வந்து என்ன எழுதின பாடல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மக்களுக்கு அதான் நான் கேள்விப்பட்டது. நீங்கள் எழுதின பாடல் நல்லா இருக்குதுன்னா காற்று வந்து சொல்லும். அதாவது உங்களுக்கு காற்றுல தானே வந்து நம்ம கேட்குறோம் பாடலை. அப்போ உன்னுடைய பாடல் நல்லா இருக்குன்னா நீ சொல்லாத, காற்று எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொன்னதான் இது எனக்கும் பொருந்தும். திரைத்துறையில் இப்போ அடுத்தடுத்து பாடலாசிரியராக பயணிப்பது அப்படிங்கிற பயணம், புது ப்ராஜெக்ட்ஸில் கமிட் ஆகிட்டு இருக்கீங்களா? அந்த பயணம் எப்படி இருக்கு? ஆமாம், அது இப்போ நான் வந்து ஒரு 13 படங்களுக்கு மேலே எழுதிட்டு இருக்கேன். இதுதான் முதல்ல வெளியாகிற படம். இதுக்கு அடுத்தடுத்து இனிமேல் படங்கள் வரும். இப்போ நான் நண்பர்கள் வந்து இப்போ இந்த பாடல் இப்போ வெளியாகிருக்க எம்ஆர்டி மியூசிக்ஸில் இப்போ கேட்டுட்டு இன்னும் நமக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகரிக்குன்னு நான் நம்புகிறேன். இதற்கு முன்பாக உங்களுடைய கடந்த காலம் அப்படிங்கிறது சமீப காலத்தில் செய்த ஒரு விஷயம் என்பது திருக்குறளை இசைப்பாடல் வடிவில் எழுதி அதற்கு மெட்டமைப்பதுங்கிற ஒரு பெரும் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. செய்ததனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் அது நகர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. எதன் காரணமாக திருக்குறள், அல்லது எப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றியது? அதாவது நான் வந்து ஒரு சமூக செயல்பாட்டு தளத்திலேருந்து வந்தவன், ஒரு 20 ஆண்டு காலம் அந்த இதிலேருந்து வந்தவன். அப்போ நமக்கான ஒரு வாழ்வியலுக்கான அனைத்து இதுவும் அடங்கியது தான் திருக்குறள். நான் வந்து ஒரு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கும்போது ஒரு 50லேருந்து ஒரு 60 குறள் மனப்பாடம் பண்ணியிருப்பேன். அந்த மனப்பாடம் பண்ணது மட்டும்தான் மனசில் இருக்கும், அந்த பொருள் கூட நமக்கு தெரியாது. ஏன்னா மனப்பாடம் அப்படி தான் வந்துட்டோம். அப்போ ஒரு வாழ்வியல் நூல் நம்ம இந்த காலகட்டத்தில் எடுத்து படிக்கும்போது இவ்வளோ சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்போ அதுக்கு ஏன் நமக்கு வந்து வரல? ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த அப்புறம் தானே, அதாவது ஒரு 15 வயசில் அது உங்களுக்கு அதனுடைய விழிப்புணர்வு இருந்ததுன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்திக்குவாங்க, ஒரு மிக செழுமையான வாழ்க்கை வாழ்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய திருக்குறளை வந்து செய்யுள் மனப்பாடம் பண்ணுறது, மார்க் வாங்கிறது அப்படின்னு தான் இது பண்ணுறோம். அது ஒரு விழிப்புணர்வு நூல், வாழ்க்கைக்கான ஒரு விழிப்புணர்வு நூல். அப்போ எனக்கு இந்த பாடலாசிரியராக உள்ளே வந்தப்போ தான் எனக்கு தோணுச்சு, பாட்டு எழுதுகிறோம், இது வந்து வருமானத்துக்கு, சமூகத்துக்கான நம்முடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது தான் எனக்கு திருக்குறளை ஏன் நம்ம வந்து ஒரு இசைப்பாடலாக, இப்போ சினிமா பாட்டு இப்போ நம்ம எழுதுகிறோம் இல்லைங்களா, அதை கேட்கறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது. நம்ம எப்பயுமே ஒரு ஓய்வாக இருக்கிறோம்னா இப்போ சினிமா பாட்டு கேட்போம், ஒரு வேலை செஞ்சாலும் சினிமா பாட்டு கேட்போம். அப்போ அந்த இதில் ஏன் இதை மாற்றக்கூடாது, ஒரு உலக பொதுமறைன்னு கொண்டாடப்படுகிற ஒரு நூலை வந்து ஏன் அப்படி மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது தான் அதனுடைய பொருள் அடிப்படையில் அதாவது திருக்குறளுடைய விளக்க உரை இருக்கு இல்லைங்களா, அந்த பொருள் அடிப்படையில் அதை வந்து அதனுடைய திருக்குறள் என்ன சொல்ல வந்தாரோ அந்த கருத்து மாறாமல் இசைப்பாடலாக மாற்றணும். அப்போ ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு 133 அதிகாரம், 133 பாடல்களாக அதை நாங்கள் வந்து டியூன் பண்ணிட்டோம். இசையமைப்பாளர் சாந்தகுமார் அவர் தான் எங்களோட இணைஞ்சு பயணிக்கிறவர். மிக சிறந்த இசை ஞானமானவர், இன்னொன்று சிறந்த தமிழ் ஆர்வலர். அப்போ அந்த தமிழ் ஆர்வம் வந்தால் தான் நம்ம கூட பயணிக்க முடியும். நான் அது சில காலம் வந்து அப்படி ஒரு இசையமைப்பாளர் கிடைப்பாரான்னு நான் இயங்கிட்டு இருந்தேன். அப்போ நம்ம இந்த இசையமைப்பாளர் சந்தித்து நம்ம திரைப்படத்துக்கான வாய்ப்பு கேட்கும்போது அவரை சந்தித்தேன். நான் சந்திக்கும்போது அவர்கிட்ட உரையாடும் போதே அவருடைய எனக்கான ஒத்து வர ஒரு ஆளாகிட்டார். அப்புறம் 2 பேரும் பேசிட்டு அது ஒரு 3 ஆண்டு காலம் அந்த பணி அதை முடிச்சிட்டோம். 133 பாடலையும் டியூன் பண்ணி அவர் சில அதாவது ஒவ்வொரு பாடலும் ஒரு ராகங்கள் அடிப்படையில் அதை பண்ணி தயாராக இருக்குது. அது ஒரு ப்ராஜெக்ட். அதை வந்து நம்ம சரியான தயாரிப்பாளர்கள் அதுக்கான நான் எப்படி என்றேன்னா ஒரு தயாரிக்கக்கூடாது,
ஒரு பாடலை ஒருத்தவர். அப்போ 133 தயாரிப்பாளர்கள் வேணும். அப்போ அது வந்து வெகுஜன மக்களுக்கானதாக மாறிடும். ஒருத்தவங்க நான் தான் பண்ணேன் அப்படின்னு வந்து உரிமை கொண்டாட முடியாது. திருக்குறள் வந்து உரிமை கொண்டாடுற நூல் கிடையாது. அப்போ அப்படி வந்து ஒரு இப்போ அதனுடைய செலவு தொகையை ஒரு பாடலுக்கு ஒருத்தர் முன் வந்தாங்கன்னா அதை தயாரிக்க 133 பேர், 12 கோடி தமிழர்களில் 133 பேர் கிடைக்க மாட்டாங்களா? அப்போ அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கான அதை வந்து அவங்க அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது அது ஒரு செயல்பாடு சடசடன்னு வந்துடும். அது 133 தயாராக இருக்குது. அது ஒரு அதிகபட்சம் இன்னும் 2 ஆண்டு காலத்தில் அது வந்து மக்கள்கிட்ட போகணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு நெடும் பயணம், அது ஒரு நீண்ட வேள்வியாகவும் அது பயணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். திருக்குறள் சார்ந்த அந்த பயணங்கள் என்பதை தாண்டி ஒரு திரைப்பயணம், அது ரொம்ப எளிமையானது கிடையாது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வழி, அது ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா பலருக்கும் வெற்றி பெற்றவர்களுடைய அந்த மினுமினுப்பு மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி அதை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தூண்கள் கண்ணுக்கே தெரியாமல் பின்னால் இருக்கக்கூடிய பலரும் தான். நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஒரு விஷயம், 133 பேர் தயாரிக்கிறாங்க அப்படி ஒரு எண்ணம் அப்படின்னா அத்தனை பேருக்கான வேலை, அவ்வளவு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அல்லது அதுக்கான பின்ன தொழில்நுட்ப கலைஞர்கள், சினிமாட்டோகிராஃபர்ஸ்னு, அப்போ அத்தனை எண்ணிக்கையிலான. ஆமாம், எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நாளைக்கு அதை ப்ராஜெக்டாக வந்து வெளியே வரும்போது ஒரு 1000 பேரோட உழைப்பு இருக்கும். அது ஒரு பெரிய இதை நமக்கு இப்போ கேட்கும்போது சுலபமாக தெரியும். இப்போ ஐயா திருவாசகம் பண்ணாங்க இல்லையா, இளையராஜா ஐயா, அது வேற. அது வந்து ஒரு அதனுடைய தளம் வேறு. இது வந்து ஒரு வாழ்வியல். சின்ன குழந்தைங்க, அதாவது ஒரு 6 வயசு குழந்தையிலேருந்து 60 100 வயசு முதியவர்கள் வர அவங்க கேட்குறதுக்கானது. அதாவது இந்த 133 பாடல் நீங்கள் சென்னையில் ஒரு கார்லேயோ பஸ்லேயோ போட்டுட்டு கன்னியாகுமரி போகிறதுக்குள்ளே திருக்குறள் நீங்கள் பாடலாக கேட்டுடலாம். ஒரு 8 மணி நேரம், அது என்னுடைய கணிப்பு 8 மணி நேரம் வரும் அதனுடைய அளவு. அப்போ ஒரே நாளில் நீங்கள் திருக்குறளை படிச்சிடலாம். இந்த பாடலாக கொண்டு வரும்போது நீங்கள் புத்தகத்தை வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுமாரி வந்து இயல்பாக மனசில் பதிஞ்சிடும். அந்த பாடல், அந்த வரிகள் வந்து அது இசையமைப்பாளர் கூட வரல, அவர் கூட ரொம்ப பாட சொல்லுவேன், அவ்வளோ இனிமையாக வருது. அதை எனக்கு என்னென்னா நம்ம தமிழுக்கு ஒன்றும் செய்யலை, தமிழ் தான் நமக்கு சோறு போடுது. நம்முடைய பணி, அதுக்கான வந்து ஒரு ஒரு சமூகத்துக்கு நம்ம செய்கிற ஒரு பணியாக அது அந்த ப்ராஜெக்ட் அமையும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வள்ளுவர் எல்லா காலங்களுக்கும் ஆனவர். அதே போல் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அதனோடு உட்புகுந்து முதலில் போய் உட்காரக்கூடிய மொழியாக தமிழ் இருக்கும். தொன்மையும் தொடர்ச்சியும் தான் நம்முடைய மொழியினுடைய அந்த உட்கூறுகளாக இன்றைக்கும் இருக்கிறது. அடுத்தடுத்த நிலைகளில் உங்களுடைய பயணங்கள் அப்படிங்கிறது எல்லா வகையிலும் சிறப்பாக அமையணும். இந்த லைசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு திறப்பாக, ஒரு இனிய அறிமுகமாக இதன் பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்குமானதாக அமைஞ்சு மென்மேலும் நீங்கள் வெற்றி பெறணும் அந்த ஒரு விஷயத்தில் அப்படிங்கிறத எங்களுடைய தமிழ் குரலின் சார்பாக மனப்பூர்வமாக உங்கள் என்டையர் டீமுக்கு வாழ்த்துறோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. தமிழ் குரலுக்கும் தங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.